ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் மீடியாக்காரங்கிட்ட இவ்வளோ போராடுறாரு விஜய். பாவம், பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதே மீடியாவில் பார்த்து இந்த காவேரி வீட்டில் மீடியாக்காரர் போயிட்டு கேட்குறாங்க, விஜயோட ஒய்ஃப் நீயான்னு. அப்பவும் வாயை திறக்கல. அவங்க அம்மா தான் நாங்கள் விலகி வந்துட்டோன்னு சொல்கிறாங்க. மீடியாக்காருக்கு ஒரு ஃபைன்ட்டை கொடுத்துட்டாங்க அந்த சாரதாம்மா எப்பவுமே பொண்ணோட வாழ்க்கையை பற்றி கவலைப்படாதவங்க. அவங்க எப்பவுமே என் மானம் போயிடுச்சு, பக்காக்கா எப்படி நான் தலை காட்டுவேன், இதே தான் பேசுகிறாங்க பொண்ணு வாழ்க்கையை விட. இங்கே விஜய் வெண்ணிலா கிட்ட சொல்கிறாரு, நான் நீங்கள் மிரட்டனா பயந்து நான் ஏற்றுப்பேன்னு நினைக்கிறீங்களா? என் மனசாட்சி பிரகாரம் தான் நடப்பேன்னு சொல்லிட்டு. அது நிஜம்தான். அவர் மனசாட்சி பிரகாரம் காவேரியை தான் ஒய்ஃப்னு புலம்புறாரு தவிர, ஆனால் காவேரிக்கு அந்த எண்ணம் வரல. அதை பாட்டி சொல்கிறாங்க, தைரியமான பொண்ணு என் பேத்தி, அவள் வாழ்க்கையை அவள் பார்த்துப்பா, எல்லாம் அமைதியாக இருங்க, அவள் அடராபருன்னு. அவள் தைரியமான பொண்ணே கிடையாது. இந்த இடத்துல தைரியமாக நான் தான் விஜயோட ஒய்ஃப்னு சொல்லியிருந்தா உண்மையிலேயே பழைய காவேரியாக நாங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த இடத்துலையும் அவள் ஒரு குழந்தைய கூட நினச்சி பார்க்கல. ஒரு குழந்தைய அப்பா இல்லாத குழந்தைய வளர்ப்பாரா? தாலியை கட்டினா அது கான்ட்ராக்ட் தாலியாக இருந்தாலும் மனசார விரும்பி விஜய் கூட இருந்து வயிற்றுல ஒரு பிள்ளைய வாங்கிக்கின்னு அந்த பிள்ளைய தொட்டு பார்க்குறாரு தவிர, அது விஜயோட குழந்தைன்னு இந்த இடத்துலையும் முன் வரல. ஆனால் வெண்ணிலா 2 வருடங்களுக்கு முன்னாடி லவ் பண்ணி மோதிரம் மாற்றினவ இருந்தாலும் என் புருஷன் விஜய்னு மீடியா முன்னாடியே தைரியமாக சொல்கிறா. அந்த வெண்ணிலாவுக்கு இருக்கிற தைரியம் இந்த காவேரிக்கு இல்லை. காவேரி ஏன் தான் ஊமையாக இருக்கிறான்னு தெரியல. இங்கேயும் பேச முன் வர மாட்டேன்றா. பேசினா தான் எல்லாத்துக்கும் தெளிவு கிடைக்கும். எந்த இடத்துலையுமே அம்மாவை பேச விட்டுட்டு சைலண்ட்டாக போயிடுறா. விஜய் தான் பாவம் தவிக்கிறாரு. வெண்ணிலா வீட்டை விட்டு போக மாட்டான்னு நினைக்கிறேன். விஜய் வீட்டுக்கு தான் இருப்பா. விஜய் வீட்டிலே இருந்து விஜயை பிளாக்மெயில் பண்ண போகிறா. விஜய் தான் இதில் கடந்து தவிக்க போகிறாரு. ஆனால் காவேரி என்ன முடிவு பண்ண போகிறாரு நம்ம எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே சாந்தி அம்மா கூட சாரதாம்மாவை திட்டுறாங்க, அக்கம் பக்கத்துக்கு பயப்படுற, உனக்கு விஷயம் கிடைக்கலையா, வீடு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. குமரனும் கங்காவுமா, நான் உனக்கு பக்கபலனாக இருப்பேன், எந்த முடிவு எடுத்தாலும் நீ தைரியமாக இரு காவேரின்னு சொல்கிறாங்க. இந்த தாத்தா பாட்டியும் இந்த வெண்ணிலா கிட்ட பேசுகிறாங்க, நான் புருஷனாக மனசார நினச்சி வாழ்ந்துட்டேன், நான் போக மாட்டேன்னு சொல்கிறேன். எல்லா இடத்துலையுமே வெண்ணிலாவுக்கு 2வது பொண்டாட்டியாக போனால் தான் பிடிக்கும் போல். அடுத்தது எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பை.